ஊமை தொடரில் ஊமை தொடரில் பொருள் அறிதல் சரிங்களா? ஊமை தொடரில் பொருள் அறிதல் யூனிட் 5ல 2வது பார்த்துட்டு நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல. நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல என்ன ஆகுது? ஒரு நல்ல பால் பாத்திரத்தோட தன்மை சரியில்லைன்னா ஆகும், கெட்டு போயிடுது சரியா? இந்த மாதிரி தண்ணி கூட கன்வென்ஷன் சொல்லுவாங்க, நல்லவங்க கூட கெட்டவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட்டு போகிறதான் சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. அதாவது இது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலை நினைச்சு கொடுப்போம், இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம அதை நினைச்சுட்டு போது அது நடந்துச்சுன்னா நம்ம பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். நல்லா பரவாயில்லையா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அதான் இல்லடா அப்படிதான் பரவாயில்ல, நம்ம சும்மா போய் ஒரு வீரமா ஒரு செயலை செய்ய போறோம்னு வச்சுக்கேன். ஒரு காலையை அடகு போடலாம், இந்த காலை போட்டு நம்ம கிட்ட ஈஸியா மடைக்கு போட்டு பண்ணி வச்சுட்டாங்க பரவாயில்லப்பா வீரமா சொல்லுவாங்க. அதாவது இதுதான் அது உடம்பு சரியில்லாது, அதனால உப்பு அடைக்கிட்டான் ஈஸியா நம்ம பஞ்சேச்சிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுமே நம்ம 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 செய்யலாம் நினைச்சு போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சுன்னா அதுதான் இருக்கு அர்த்தம் சரியா? காக்கை உட்கார பணமரம் விழுந்தது போல. அடுத்து பாருங்க, சூரியனை பார்த்து நாய் குறைத்தது போல. சூரியனை பார்த்து நாய் குறைச்சுன்னா என்ன பண்ணும்? சூரியன் வந்து உடனே ஒரு 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகி நாயை எரிச்சிக்கலாம்னா அந்த நாய் கத்தி அணிச்சுட்டா தொண்டை வரைக்கும் கத்தி அணிச்சு போயிடும், அவ்வளவுதான் சரியா? அப்ப இது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சான்றோர் பார்த்து ஒரு ஒரு சிறிய அளவுல ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மோசமான நபர்கள் வந்து பேசும்போது போது அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. போனா அவங்க வேலை போறாங்கன்னு சொல்லி போயிட்டே இருந்துருவாங்க. அதாவது நினைக்கிறவங்க கண்டுக்க மாட்டாங்கன்றதுதான் இதுக்கு அர்த்தம் சரியா? எந்த பிரச்சனையுமே அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆற்றல் மிக்கவங்க, அறிவு மிக்கவங்க. அதனால கீழ்மட்டத்தில் ரொம்ப லோவா இருக்கிற ஆள்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. அடுத்தது, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டியது போல அறியாமை. அதாவது இதுக்கு என்ன சொல்றதுன்னா, குண்டு சட்டி குதிரை ஓட்ட முடியுமா? முடியாது. ஆனா என்ன இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு அதுக்கு ஐடியாவே இருக்காது. நம்ம ஏதோ ஒரு செயல் வச்சு நம்ம போய் செய்ய போறோம். ஆனா நமக்கு அது எப்படி செஞ்சு முடிக்கணும், என்ன எப்படி எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு தெரியாமலே ஏதோ ஒரு சிந்தனை தான் குண்டு சட்டி ஏதோ ஒரு வண்டி ஓட்டிக்கலாம்ப்பா அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் சரியா? அதுக்கடுத்து பாருங்க, வேலியே பயிரில் மேய்ந்தது போல. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். துரோகம் ஓட்டியது போல. அடுத்தது, வேலியே பயிர் மேய்ந்தது போல. இப்ப வேலியே பயிர் மேய்ச்சுன்னா என்ன ஆகும்? வேலி வைக்கிறோம், ஒரு ஏக்கர் 2 ஏக்கரா பயிர் வைக்கிறோம். இந்த வேலி எல்லாம் சுத்தி வேலியா இருக்கிறோம். அந்த வேலி வந்து பயிர் நல்லா இருந்து சூப்பரா பச்சை பசேன்னு இருக்குது, சாப்பிட்டா ஆகும். பயிர் வைக்க முடியுமா? எந்த நம்பிக்கை வைக்கலாம்? அந்த வேலி இருக்கிறதா அது பயிருக்கு பாதுகாப்பு யாரும் உருவாக்க போகும், அந்த வேலையை சாப்பிட்டா ஆகும். அந்த மாதிரி நமக்கு ஒரு பாதுகாப்பு நபரு, நம்ம நம்பிக்கையா நினைச்சிட்டு இருக்க நபரு அவர் நம்ம ஏமாத்தான் தான் பண்ணுறது. நான் வந்து எப்படி நம்பிட்டு இருந்தாங்க, நீ உடனே நான் நம்பிட்டு இருந்தேன், வெளியே இல்லையே, நீ வந்து இப்படி ஏமாத்து துரோகம் பண்ண அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம் சரியா? வெளியே பயிர் நம்ம நம்பிக்கையா இருக்கவங்க நமக்கு நம்மளை ஏமாத்துறது தான் வெளியே பயிரை இருந்து போறான்னு சொல்லுது. அடுத்தது, மரப்பாவை நானால் உயிர் மறுத்தல் போல. மரப்பாய் நமக்கு தெரியும், மரப்பாயின்னா அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த கையில் வச்சு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது. அது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு அச்சஸ்லாம் அது போலவே தெரியும், அதுதான் நமக்கு மயக்கம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, காற்று உள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நமக்கு தெரியும், இது வழக்கமா தெரிஞ்ச விஷயம். அதனால 10 பேருக்கு தேவையில்லை. நேரத்தை வீணாக்காம வாய்ப்பை தவற விடாம சரியா? வேலை நடக்கும்போது அந்த வேலை செஞ்சு முடிச்சுன்னு தான். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வெயில் காலத்துல போயிட்டு பனி காலத்துல வரக்கூடிய பயிர் வச்சோன்னா ஆகும். அப்ப எதை எதாவது செய்யணுமோ அந்த நேரத்தை செஞ்சு முடிச்சிடணும். நேரத்தை வீணடிக்க கூடாது. எந்த காலத்துல எதை செய்யணுமோ செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கு அர்த்தம். உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல அது தெரியும், நமக்கு ஒற்றுமையா இருக்கு சரியா? இப்ப கணவன் பேச சொல்லுவாங்க, நான் உடல்னா நீ உயிர்னா நான் உடல் அடிச்சுதான் சரியா? ஒரு வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இல்லைன்னா இன்னொரு பொருள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய உதாரணம் இருக்கு சொல்லலாம். ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு கிடையாது, இது சேர்ந்து இருக்குதான் சரிங்களா? ஒற்றுமை நெருக்கம். அடுத்தது, குழந்தையின் கையில் அகப்பட்ட பூமாலை போல. இந்த பூமாலை கிடைச்சா என்ன பண்ணும்? பிச்சு பிச்சு போட்டு அது நாசம் பயனின்மை எல்லாமே சொல்லலாம்.
இப்ப அதாவது எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா. வேஸ்ட்ன்றது தான் அது நாசம்னு சொல்றாங்க. இதுக்கடுத்து பாருங்க, குறைக்கின்ற நாய்க்கு எலும்பு போட்டால் போல. நாய் குறைக்க என்ன பண்ணுவோம், அதை துரத்தி ஒன்றும் ஏதாவது பண்ணணும். இந்த திருத்து வரான், நாய்க்கு என்ன பண்ணுவோம், பிஸ்கட் போடுவோம், எலும்பு போவோம், ஏதோ ஒன்று போட்டு என்ன பண்ணுவோம், டைவ் பண்ணி விட்டு திருப்பி போயிடுவோம். அதாவது திசை திருச்சுதல், ஏமாற்றுது. அடுத்தது, குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டாது போல. இப்ப நம்ம சொல்றோம், வீட்டுல அப்பா அம்மா சொல்லிட்டு நம்ம குளிக்க போவோம், கிணத்துக்கு குளிக்க போவோம். கிணத்து தண்ணி சரியா இருக்காது, அவங்க போய் குளிச்சுட்டு என்ன பண்ணுவோம், எருமாடு மாதிரி மேல சைடு திரும்ப பூசிட்டு வந்து அப்படிங்க கரையேன்னு அந்த மாதிரிதான் சொல்றாங்க. நம்ம ஒரு வேலை செய்ய போய் இன்னொரு வேலை, அதாவது நமக்கு அந்த வேலை ஆகாம இன்னொரு பிரச்சனை சேர்ந்து வரதுதான் சரியா. நான் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க ஒரு கலந்து உண்டாயிட்டா ஆகும். நான் போனதுக்காக போனேன், கல்யாணத்துக்கு போனேன், அங்க போய் கலந்து உண்டாயிட்டா ஆகும். அது மாதிரிதான் சரியா. ஒரு வேலை செய்ய போய் இன்னொரு வேலையை அதாவது பாதிக்கப்படுறதுதான் சொல்றாங்க. குடும்பங்களில் ஈடுபடுவது, வெகுளித்தனம், அறியாமை சரியா. இது எல்லாமே தான் தெரியாம நடக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம சண்டை கொண்டு போக மாட்டோம். கல்யாணத்துல சாப்பாடு நல்லா சும்மா வெளியே சொல்லிடுவோம். வெயிலினா அதான், வெளினா சினம் சொல்லலாம், கோவம் சொல்லலாம், அந்த அறியாமைன்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு சாப்பாடா நாய் திங்குமா சொல்ற அப்படின்னு நம்ம கல்யாணத்துக்கு சொல்ல என்ன பண்ணுவாங்க, யாராவது நாய் தின்னு சொல்லிட்டு நாய் வெளியே போனாங்க, யாரை பார்த்துறாங்க நாய் சுட்டா அவன் தான் நம்ம சண்டை போடுறது. அப்ப போன நாளைனா கல்யாணத்துக்கு போனான், அங்க போயிட்டு ஏதோ சாப்பிட்டு பார்த்துட்டு பிரச்சனை இறங்கி முடிச்சா ஒன்று சொல்ல போறது. இந்த மாதிரி குடும்பங்களில் வெகு தரம் பேசுறது, அறியாமையில பேசுறது சரியா. அடுத்தது, சிறு துளி பெருவெள்ளம் போல சேமிக்கிறது தான் தெரியும். மழை அதிகம் பெய்யுது, ஒரு துளியா சேர்ந்து நம்ம நிறைய துளி வருது. உண்டியில காசு போட்டு வச்சா என்ன பண்ணலாம், கொஞ்சமா செஞ்சு நிறைய வரும். இது நம்ம பழக்கப்பட ஒரு. அடுத்தது, திருநாய் போல. திருநாய் என்ன பண்ணும், அது வீடு கிடையாது, வாசனம் கிடையாது. சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு உழைக்க விருப்பம் இல்ல, நிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திருநாய் என்ன பண்ணுவான், சுத்தி கிடக்காம அண்ணா அஞ்சு கிடக்கும் சரியா. அதான் அலைச்சல், குறிக்கோள் இன்மை சரியா. அடுத்தது, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுவது போல. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுவது போல பாசம் இருக்குது. அண்ணன் தம்பிட்ட பேச மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். திடீர்னு அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் போய் போதால் நிற்கும் சரியா. உதாரணத்துக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ என்ன நீங்க படிச்சுக்கிறீங்க, இங்கேயே பாஸ் பண்ணுவோம். என்ன வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி படிக்க தெரியுமா, என்ன பண்ணுவோம், கலைவாங்க சண்டைக்கு போவோம். அந்த மாதிரி தான் அவனுக்கு ஆரம்பிக்க சண்டை வரும். அதுதான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுவது போல பாசம் வருது. அடுத்து பாருங்க, செத்தவன் வாய்க்கு வெற்றிலை பாக்கு கொடுத்தாற் போல. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா, நரவாத செயல் வீண் செயல் சரியா. செத்தவன் வாய்க்கு வெற்றிலை பாக்கு கொடுத்தாற் போல. பழக்கமா செத்தவன் வாயில என்ன பண்ணுவாங்க, வெத்தலை பாக்கு நுணுக்கி வச்சுருவாங்க சரியா. அது என்ன சொல்றாங்க, வேஸ்ட், சாப்பிட மாட்டாங்கல்ல சரியா, சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட், வீணான வேலை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அது போல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து ஒரு வெட்டியா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு உதாரணமா இதை சொல்றாங்க சரிங்களா. கேட்டா அது இன்னொன்னு சொல்லலாம், என்ன ஆளுக்கு செத்த வாய்க்கு வெத்தலை வச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னா, அவர் அசையாம நிற்கிறான், ஒரு ஒரு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான், ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டான், செத்தவன் கையில் வெத்தலை பார்க்க கதையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, செத்தவன் கையில அப்படின்னு அவருக்கு சொல்லுவான், செத்தவன் வாய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அதே இருக்குதான், சும்மாவே இருக்குதான். அடுத்தது, நத்தைக்குள் முத்து பிறந்தாரு போல. நத்தைக்குள்ள முத்து பிறக்குமா, வாய்ப்பே கிடையாது சரியா. சிப்பிக்குள்ளதான் வரும் முத்து பிறகு சரியா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நத்தைக்குள்ள முத்து பிறகு ஒரு பெரிய விஷயம் தான். நத்தை வந்து சும்மா எங்க தண்ணியில அங்கேயும் கரைக்குது, அதுல வந்து முத்து வச்சா பெருமையான விஷயம் தானே, புகழ் மேன்மை உயர்வான செயல். அடுத்து பாருங்க, நீர் பூத்த நெருப்பு போல. நீர் பூத்த நெருப்பு போல பாருங்க, அதாவது மணிமேகலைக்கு எனக்கு பிரச்சனை, நீர் பூத்த நெருப்பு போல அப்படின்னா நான் அதை படி நான் சொல்றேன், அது என்ன பண்ணுது, கிளாஸ் வரையா வர அப்படிதான். அதாவது மனசுக்குள்ளே வச்சுட்டு திட்டிங்களை இருக்கு, நேரில் திட்டா பிடிச்சிடுவாங்கல்ல, நேரம் மனசுக்குள்ளே திட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் சரியா. இல்லட்டா ஒரு அனந்தமணி சொத்து பிரச்சனை அப்படி சண்டை போடுவாங்க, கிட்ட சண்டை போடுறது தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது, எப்ப என்னைக்காவது பேசுறது சரியா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, படம் நழுவி பால் விழுந்தது போல. அது என்ன பண்றான், எஸ்ஐபிசி ரெண்டுக்குமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டான். அவன் என்ன பண்றான், பிசி தான் படிக்கிறான், திடீர்னு பார்த்தா எஸ்ஐ நல்லா எழுதிட்டு இருந்தாலும் வேற கட்சிக்குது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்,
மிகு இருக்கும் மகிழ்ச்சி எதிர்பாராத பலன். அவன் செஞ்சான், அந்த வேலைக்காக தான் செஞ்சான். ஆனா அதுக்கு டபுள் மடங்கா அவனுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருச்சு. அவன் படிச்சதுனமும் பிசி படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஐ இருக்கா அடடா இதை விட்டா என்ன அவனே நம்ம ஒரு இடம் நம்மளால சொல்லி கை கிளி பார்த்துருவோம். அந்த மாதிரியான இது சந்தோஷம். சரியா? அடுத்தது புனையா ஓவியம் போல. சரியா? கலைவாணன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவனோட அழகு எப்படின்னா புனையா ஓவியம் போல அப்படியே பயங்கர அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொன்மலர் மனம் பெற்றது போல. சரியா? பொன்மலர் மனம் பெற்றது போல. இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொருட்செல்வம் அறிவு செல்வத்தை தேடி சொல்வது போல. பொருட்செல்வம் பொண்ணான தங்கம். மரம் எப்படி வரும்? அதாவது அந்த பொன்மலர்னு தங்கத்தால் செய்த ஒரு உலகத்தான மலரு மனம் பெற்றுதுன்னா அதாவது அந்த அளவுக்கு அதுக்கு வந்து என்னன்னா நேச்சரா மாறுது, இயற்கையா மாறுது, அது உயிர் வருதுன்னு பார்த்தா அது போலதான் இப்ப முருகன் என்ன பண்றாரு, இதுல இதனால் வரைக்கும் படிச்சிருந்தாரு, ஏதோ ஒரு படிச்சிருந்தாரு, போயிட்டு இருந்தா எக்ஸாம் எழுதினாரு. அதுக்கப்புறம் பண்றாரு இல்ல இது சரியா படிக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாரு, தேடுறாரு. தேடி அது ஒரு விஷயத்த என்ன பண்றாரு, அடையிறாரு. அதுதான் பொருட்செல்லும் அறிவு செல்வத்துக்கு தேடி ஒரு விஷயத்த தேடுறதுதான். சரியா? மயிர் நீக்கின் உயிர் வாழா கௌரிமான் போல. சரிங்களா? அதாவது அந்த காலத்துல ஏதோ ஒரு மானம் திங்கும் போல அது மயிர் பிடிச்சா கூட அது இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கலாம். சரிங்களா? ஆனா நம்ம இந்த காலத்துல இது எப்படி பயன்படுத்தலாம், யாராவது ஒரு சொல்லு சொல்லிட்டா அடுத்து பாருங்க, எந்த புண்ணி வேல் பாய்ச்சியது போல. இப்ப வேதனை மிகு துன்பம், இது என்ன காயமா இருக்கு, அந்த காயத்துல நம்ம கையச்சனா ஆகணும், வலிக்கணும். இது போல ஒருத்தரோட வீடு ஏறிட்டு இருக்குது, அவனுக்கு போயிட்டு வீடு குழந்தைட்டே இருக்கு, அவனும் ஓடிங்கிறான். அவனுக்கு போயிட்டு வீடு பார்த்து ஏற்படுங்கிறதா ஏன்னா என் வீடு எரிஞ்சுங்குது, நானே எங்க ஓடிங்கிறேன், குடும்ப நெரிச்சல் இருக்குது, நீ வீடு பார்த்து சொல்லி என்ன பண்ணுவான், இவனை தூக்கி இருந்தா வீடு நெருத்தர தள்ளி விட்டுருவான். சரியா? அந்த மாதிரிதான் நம்ம எதே ஒரு துன்பத்துல இருக்கிறோம், ஏதோ ஒரு துக்கத்துல இருக்கிறோம். அப்போ அந்த உன்ன மாதிரி வாழ முடியுமா, உன்ன மாதிரி ஜாலியா இருக்க முடியுமான்னா வெறிதா வரும். சரியா? ஏன்னா நம்ம வந்து போய்க்கிறேன் என்னடா பண்றேன் அப்படின்னு சொல்றதுதான். சரியா? அடுத்தது வேலி ஓனனை காது விட்டார் போல. சரியா? அதாவது வேலி ஓனனை காது விட்டார் போனதுங்க வேட்டி விட்டார் போன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கேட்டாரு. அந்த மாதிரிலாம் கிடையாது. சரி, நகைச்சுவையாக பேசுறது அது தேவையற்ற துன்பம் கொடுக்கும். ஓனன் அப்புறம் மேலே சுச்சுவேஷன் ஆகும். நம்ம மேல நம்ம தேவையில்லாத அந்த ஓனன் எடுத்தா நான் நம்மளால குதிக்கும் போதும் காது போயிடும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத ஒரு துக்கம் காலையில் பிடிச்சி கடிச்சா என்ன பண்றது. சரியா? புரிஞ்சா? அடுத்தது பாருங்க, முடிக்க போறேன் டாபிக்க. வெண்ணெய் திரளும் போது தாலி உடைந்தார் போல. தாலி உடைந்தார் போல அப்படின்னா ஒரு காரியம் வந்து முடிய நேரத்துல வந்து அதை கால புள்ளி கிடைக்குது. சரியா? உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது வேலை சம்பந்தமா கேட்டுட்டு இருப்போம், அது வந்து யாராவது கேட்டுட்டு போகுது, நம்ம ஒரு இதுக்கு போயிட்டு இருப்போம், போயிட்டு நம்ம பேசி முடிக்கிற நேரத்துல நம்ம கூட வந்து நம்ம இதை விட பெரிய விஷயம் இங்கே வர நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஒண்ணுமெல்லாம் போகிறது. சரியா? ஒரு காரியம் கை போடுற நேரத்துல கேட்டு கொடுத்தான். சரியா? அடுத்தது இப்ப இதுக்கு என்னன்னா வெண்ணெய் திருடும் போது வெண்ணெய் கடையும் போது சட்டி நம்ம உடஞ்சா நான் வேஸ்ட் தானே, அதுதான் சொல்றான் காரியம். ஏனை வாயில் அகப்பட்ட கரும்பு போல. ஏனை வாயில் அகப்பட்ட கரும்பு போலன்னா நல்லா பூஜி சாப்பிடும். சரியா? அதான் அழிவும் நாசம். சரியா? இன்னொரு பழமொழி கூட இருக்கு நமக்கு, யானை குக்கர் ஒரு இது குழந்தை கட்டினேன் அது ஒரு குரூப் கேட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்க, வேலேறு பல தேரேறு வாய்ந்தால் போல சிறு துன்பம் நீங்குதல் பெரிய துன்பம் வருது. சரிங்களா? இப்ப இந்த 100 வந்து நம்ம 100 மொத்தம் ஊமை தொடர்ல 100 பார்த்துருக்கு மொத்தம். அந்த 100மே நம்ம படிச்சா போதும். இது தாண்டி தான் பண்ணாது கொஸ்டின்